ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கிராண்ட் டிராகன் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 11/1/2024 முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் போல் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவரிட்டராக வந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிராண்ட் டிராகனுக்கும் சரி, சிங்கப்பூர் 4Dக்கும் சரி. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த 11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கை நம்ம வந்து 10ஆம் தேதி ரிசல்ட் வச்சு பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கெஸ்ஸிங்கோடைய மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 9ஆம் தேதிக்கான ஃபார்மெட், அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இந்த 9ஆம் தேதி நம்ம கெஸ் பண்ணி காட்டினா தான் 10ஆம் தேதி என்ன வந்துச்சு, அதுக்கப்புறமா 10ஆம் தேதி கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 11ஆம் தேதி நம்மளுக்கு என்ன நம்பர் ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ட்ராவலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 9ஆம் தேதி வந்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம் நண்பா. ஸோ 9ஆம் தேதி வந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் நம்ம வந்து எடுக்க போகிற பெயின் நம்பர்ஸ். ஸோ இந்த பெயின் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்ம வந்து ஒன்றையும், அதாவது இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்டு, இதில் வந்து நம்ம எடுக்க போகிற பெயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாத்தையும் ரெண்டாக பிரிக்க போகிறோம் நண்பா. அதாவது இது ஒரு பெயர்ஸாகவும் இது ஒரு பெயர்ஸாகவும் மாற்றணும். அதேமாதிரி இதை ஒரு பெயர்ஸாகவும் இதை ஒரு பெயர்ஸாகவும் மாற்றணும். இதை ஒரு பெயர்ஸாகவும் இதை ஒரு பெயர்ஸாகவும் மாற்றணும். இப்போ இதுகளை ஃபுல்லாத்தையும் மாற்றி 4Dயாக போடும்போது நம்மளுக்கான மேக்ஸிமம் நம்பர்ஸாக வந்து நம்மளுக்கு அடுத்த ட்ராவுக்கு கிடைக்கிது நண்பா. அதை தான் இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் போட்டு காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியப்படும். ஏன்னா இப்போ 9ஆம் தேதிக்கு நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் 10ஆம் தேதிக்கு ஃபுல் ப்ரைஸ் போட்டிருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னா, 9ஆம் தேதி கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 10ஆம் தேதி என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக நம்ம இது வந்து 10ஆம் தேதிக்கான ஃபுல் ப்ரைஸை போட்டிருக்கோம். ஆனால் நம்ம பார்க்குறது 11. ஸோ 10ஆம் தேதிக்கு பார்த்துட்டு 11ஆம் தேதிக்கு நம்ம இதிலேருந்து இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ் என்னென்னு எடுப்போம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாத்தையும் பெயர்ஸ் போட்டோம். ஸோ பெயர்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து 4Dயை பொறுத்த வரைக்கும் 22, இங்கே 76ன்னு எடுக்கலாம் நண்பா. அதே மாதிரி 22 80ன்னு எடுக்கலாம். அதே மாதிரி 22 27ன்னு எடுக்கலாம். 22 85ன்னு எடுக்கலாம். ஸோ நான் இந்த 22 எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து கவனிங்க, இப்போ 41 எடுப்போம். 41 76, அதே மாதிரி 41 80, 41 27, 41 85. ஸோ இதை பார்க்கும்போது காமெடியாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து அதிகப்படியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நண்பா. என்னுடைய அனுபவத்திலேயே நான் வந்து இந்த நம்பர்ஸில் ஃபுல்லாத்தையும் நான் ரோல் எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் நான் இந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டை வச்சு நம்ம வந்து இப்போது செகண்ட் தேர்டை நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துட்டோம். 2 பெயர்ஸுமே எடுத்துட்டோம். 22 பெயர்ஸையும் எடுத்துட்டோம். ஸோ 41 பெயர்ஸையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ப்ரைஸ் வச்சு எடுப்போம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல, அதனால் நான் மேலே ஏற்றிடுறேன். இப்போ 76 எடுக்கலாம். 76 வச்சு 27 எடுக்கலாம். அதேமாதிரி 76 வச்சு 85 எடுக்கலாம். அதுக்கடுத்து 80 வச்சு 27 எடுக்கலாம். 80 வச்சு 85 எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா நம்பர். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணையுமே கம்பேர் பண்ணி நம்பர்ஸ் எடுத்தாச்சு. எடுக்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக 2 4 6 8 10 12 டோட்டலாக நம்மளுக்கு 12 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 12 நம்பர்ஸும் நம்ம வந்து 9ஆம் தேதி ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணும்போது கிடச்ச நம்பர்ஸ். இப்போது இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 9ஆம் தேதி எடுத்திருக்கோம். இது 10ஆம் தேதி இந்த நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிருக்கா, நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்துருவோம். 76 27, 76 27 அந்த நம்பர் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். 76 27, 76 27. ஒரே ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்கு நண்பா. செகண்ட் ப்ரைஸ் மாறி இருக்குது. நம்மளுக்கு கிடைச்சது வந்து 76 27. ஆனால் இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு வந்து 5 6 டிஃப்ரெண்ட்.
அதனால் இது நம்மளுக்கு வின்னிங் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி வந்திருக்குன்னு. அடுத்து 7685 இருக்குது. 7685 இருக்கான்னு பார்ப்போம். 7685 7685 7685 3 நம்பர் மாறி மாறி இருக்கு நண்பா. 7685க்கு இங்கே பாருங்கள், இது மாறி இருக்குது, இது மாறி இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 7685க்கு மாறி இருக்குது. அவ்வளோதான், 3 நம்பர் நம்மளுக்கு மாறி இருக்கு நண்பா. 7685க்கு இந்த இடத்துல வந்து 5க்கு பதிலாக 9 இருக்குது. இங்கே 7685க்கு வந்து 7க்கு பதிலாக 8 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 7க்கு பதிலாக 4 இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் தான். ஸோ ஜஸ்ட் மிஸ் தான் சொல்கிறேன். ஆனால் நம்பர்ஸ் ஏதாவது கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கடுத்து 8027 8027 8027 பார்ப்போம். 8027 8027 8027 ஸோ அதுவுமே நம்மளுக்கு மாறி தான் இருக்குது. 8027 உல்டாவில் கிடச்சிருக்கு. 4க்கு பதிலாக 0. ஸோ இது நம்மளுக்கு மாறி கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து 8085 8085 8085 இந்த இடம் நம்மளுக்கு மாறிடுச்சு நண்பா. 8085க்கு பதிலாக இதில் வந்து 0க்கு பதிலாக 6 இருக்குது. ஸோ 4D நம்பர்ஸை எடுக்கிறது ஈஸி கிடையாது நண்பா. ஸோ நான் இப்போ போடுறது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கலாம், என்னத்தை எடுக்கிறாப்புல அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் 4D நம்பரில் வின்னிங் கிடச்சா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த நம்பரை பிடிக்க நண்பா நம்ம போராடணும் நண்பா. போராடணும் மட்டும்தான் நம்மளால் வின்னிங்கை எட்ட முடியும். அதனால் வந்து இப்போ நான் போடுறது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கடைசி நான் முடிக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி புரியலட்டனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவரிட்டா நம்ம ப்ரெடிக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து செகண்ட் வச்சு எடுத்த நம்பர்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தலாம் 2276. ஸோ இங்கே பார்த்தீங்களா 2276 இங்கே கிடச்சிருக்க அதே நம்பர் தான் இங்கேயும் நம்மளுக்கு உல்ட்டாவாக கிடச்சிருக்கு. 5 தான் நம்மளுக்கு மாற்றம். ஃபஸ்ட்டு நம்பரே 5 தான் நண்பா நம்மளுக்கு மாற்றம். 6க்கு பதிலாக 5. அடுத்து 2280 2280 இருக்கான்னு பார்ப்போம். 2280 2280 நம்மளுக்கு இல்லை. அப்புறம் வந்து 2227 2227 கிடையாது, அதனால் அதையும் இல்லை. ஸோ எடுத்ததை ஃபுல்லாக அழிச்சு விட்டுறலாம், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதையும் பார்த்துட்டோம். 22 இதையும் பார்த்தாச்சு, இதையும் பார்த்தாச்சு. இப்போ 2285 பார்ப்போம். 2285 2285 நம்மளுக்கு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டில் 8க்கு பதிலாக நம்மளுக்கு வேண்டாம், இங்கே வந்து நம்மளுக்கு 2285க்கு வந்து 8க்கு பதிலாக 7 இருக்குது. 8க்கு பதிலாக 7. இதோட நம்பர் வந்து நம்மளுக்கு 2285. ஸோ செகண்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு மாறி இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தலாம் 4176 4176 இங்கே ஒன்று மாறி இருக்குது. 4க்கு பதிலாக 3. அதேமாதிரி 4176 4176 அவ்வளோதான், அந்த ஒரு நம்பர் மாறி இருக்குது. அடுத்து 4180 4180 இங்கே இருக்குது நண்பா. 1க்கு பதிலாக 6 இருக்குது. 4180 அவ்வளோதான். 4127 அடுத்து 4127 இருக்கான்னு பார்ப்போம். 4127 4127 இங்கே நம்மளுக்கு வந்து 1க்கு பதிலாக 8 இருக்குது. 4185 4185
ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 1க்கு பதிலாக 6 இருக்குது. 4185க்கு வேறு 4185 4க்கு பதிலாக 8. ஸோ அவ்வளோதான் நண்பா. எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு நம்பரில் நம்மளுக்கு மாறி இருக்குது. போன ட்ரா கிடைச்ச நம்பரில் ஒரு நம்பருக்கு நம்மளுக்கு மாறி இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஒருவேளை ஏன்னா இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மாறாது, சில நேரத்துக்கு நம்மளுக்கு அது வின்னிங் நம்பர்ஸாக மாறும். ஸோ அதனால் நான் இந்த ஃபார்மெட்டை இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி நம்மளுக்கு 11/1/2024 இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங். இதை நம்ம ஃபார்மெட் எப்படி போட்டுடலாம், 5 2. ஸோ இந்த ஃபார்மெட் நம்பர்ஸை நம்ம இங்கே எழுதிடலாம். 5-2-7 ஒன்று இருக்குது. அதேமாதிரி 5-5-2 ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா 5-2-20 5-2-99. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து 5-9 வச்சு எடுப்போம். 5-9-2-7 5-9-5-2 5-9-20 5-9-99. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் தேர்ட் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். 27-20 27-99. அதுக்கடுத்து 5-2-20 5-2-99. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 2 4 6 8 10 12 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் தான். இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட மேட்ச் ஆனால் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ண பார்ப்போம். ஸோ நான் இது எக்ஸாம்பிளாக தான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. வேணுடா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தாலும் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 11/1/2024 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.